அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 955 எடுத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிப்போம். எரேமியாவின் புலம்பல் 3:22 வாசிப்போமா? 955வது பக்கம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் ஒரு 8 வயது இருக்கும் பொழுது சாயர்புரத்தில் பஜனை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு கதை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் சம்மர் வெக்கேஷனுக்காக தன்னுடைய வெளியிடத்துக்கு சென்று விட்டு இப்பொழுது தன்னுடைய அந்த ஊழிய ஸ்தலத்துக்கு வருகிறார். ட்ரெயினில் அவர் இறங்குகிறார். அப்போ அவர் அழைத்து செல்லும்படியாக அந்த திருச்சபையினுடைய செக்ஸ்டன் ஒரு குதிரை வண்டி கொண்டு வந்திருக்கிறார். உடனே அந்த செக்ஸ்டன் அவருடைய ஜாமானெல்லாம் எடுத்து அந்த குதிரை வண்டியில் வச்சு இப்போ அந்த போதகரும் அவருடைய குடும்பமும் குதிரை வண்டியிலே பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். பிரயாணம் பண்ணி வருகிற வேளையிலே அந்த போதகர் கேட்குறார், ஐயா ஊரெலாம் எப்படி இருக்குது, அந்த மார்க்கை எப்படி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், ஐயா கடந்த மாதத்தில் வந்த வெள்ளத்தில் மார்க்கையா வீடு அடிச்சுட்டு போயிடுச்சிங்கன்னு சொல்கிறார். கர்த்தர் நியாயாதிபதி, அவர் சரியாய் நியாயம் தீர்த்துக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னார். மறுபடியும் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த நகோமி அம்மா எப்படி இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்களே அப்படின்னு கேட்குறார். அப்போ அந்த செக்ஷன் சொல்கிறார், அவங்க வீடும் அந்த வெள்ளத்தில் இடிஞ்சிருச்சுங்கய்யான்னு சொன்னார். தேவன் நியாயம் திருக்கிறவர், தேவன் சரியாய் நியாயம் திருத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் பாஸ்டர். அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படி வண்டி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கமிட்டியில் இந்த கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பார் ரூபன், அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டார். அப்போது அந்த செக்ஷன் சொன்னாங்க, அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுங்கய்யா, கால் உடஞ்சி வீட்டில் கிடக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போது சொன்னார், எல்லாம் தேவனுக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும், சரியாய் தண்டித்திருக்கிறான்னு சொன்னாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது குதிரை வண்டி வேறு வழிக்கு போகுது. உடனே பாஸ்டர் செக்ஷனை பார்த்து கேட்க, தம்பி நீ என்ன வேற எங்கேயும் வண்டியை கொண்டு போகிறோன்னு, நம்ம வீடு வெள்ளத்தில் போயிடுச்சுங்கய்யா அப்படின்னார். அப்போ பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா, கர்த்தர் நீதிமான விதமாய் சோதிக்கிறார்னு சொன்னார். அதாவது பிறருக்கு வரும்போது அது தண்டனையாக நாம் நினைக்கிறோம், நமக்கு வரும்போதோ அது தேவன் நம்மை சோதிப்பதாக நினைக்கிறோம். ஆனால் இங்கே இந்த புலம்பல், எரேமியாவின் புலம்பல் பார்த்தீங்கன்னா, தேவன் எச்சரித்தும் கேட்காத அந்த யூதா ராஜ்ய மக்களுக்கு கொடுத்த தண்டனையின் காரியம். அந்த தண்டனையுடைய விளைவிலே எரேமியா சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பல் புஸ்தகம் எரேமியாவினால் எழுதப்பட்டது. அவர் 40 வருடங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார் யூதா ராஜ்யத்திற்காக. அந்த யூதாவினுடைய சிறையிருப்பை குறித்து அவர் எச்சரித்தார். பாபிலோனிய அரசர்கள் உங்களை சிறைப்பிடிப்பார்கள், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், உடைய ஆலயம் இடிக்கப்படும், உடைய குடும்பங்கள் சிதறடிக்கப்படும், அநேகர் மரிப்பீர்கள் என்று சொல்லி அவர் எச்சரித்தார். ஆனால் அவர்கள் அதை எச்சரிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எரேமியாவை துன்பப்படுத்தினார்கள். அவனை சிறைச்சாலத்துக்கு போட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு, பயங்கரமாக அவனுக்கு வேதனை கஷ்டங்களை கொடுத்தார்கள், அவனை தண்டித்தார்கள். ஆனால் அந்த எரேமியா சொன்னபடியே நடந்தது. இவருக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒரே போராட்டம், ராஜாக்களுக்கும் யூத ஜனங்களுக்குனாலும் இவருக்கு அநேக வேதனைகள். இவர் கடைசியாக சொன்னது கிறிஸ்துவுக்கு முன் 586 நடந்தது. பாபிலோனிய ராஜ்யத்தார் எருசலேம் ஆலயத்தை இடித்தாங்க, அதை தீக்கிரையாக்குனாங்க, இரத்த ஆறு அங்கே ஓடிட்டு, குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது, ஜனங்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்படி போகும்போது யாரெல்லாம் போனது, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் இவர்களெல்லாம் அங்கே பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த காரியங்கள்லாம் 2 ராஜாக்கள் 25 இருக்குது. 2 வருடம் அந்த யூதா ராஜ்யத்தை பாபிலோனியர்கள் முற்றுகையிட்டாங்க. சாப்பாடு பஞ்சம், பிள்ளைகளை வேக வச்சு சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை. பார்த்திங்கன்னா, அந்த சொன்ன அழிவு நடந்ததை எரேமியா பார்த்து அவர் புலம்பி கண்ணீரோடு எழுதின புஸ்தகம்தான் எரேமியாவின் 5 புஸ்தகங்கள். தேவன் சொன்னபடியே அந்த ஜனங்களுக்கு நேரிட்டதை அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் இருளிலே ஒரு வெளிச்சத்தை போல ஒரு வசனத்தை சொல்லுகிறார்,
இந்த எரேமியா 3:22, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்து அவர் சொல்கிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அந்த ஜனங்களுக்கு மீண்டுமா எரேமியா மூலமாய் அந்த சூழல்கள் அவ்வளவு இருளாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை நாம் யோசித்து பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நாமும் ஒரு இருளில் இருப்பதை போல உணர்கிறோம். கர்த்தர் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது, அவர் சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு 3 காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரியம், இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்த கால தோல்வியில் ஒருபொழுதும் வாழவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கடந்த காலத்திலே வாழக்கூடாது, அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லிதான். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், கானான் தேசத்துக்கு போகிறார்கள். ஆனால் எகிப்து அவருடைய இருதயத்தை விட்டு போகாததினாலே பெற்றுக்கொண்ட கானான் தேசம் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அது சாபமாய் முடிந்தது. அவர்கள் சில பேர் அதை அனுபவிக்க முடியவில்லை. எனவே நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து போகிறோம். இங்கே எரேமியா நமக்கு சொல்லுகிறது, கடந்த கால தோல்வியிலே வாழாதீர்கள் என்று சொல்லி. இந்த பாபிலோனிலே போன ஜனங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்களை கைவிட்டார், நாங்கள் அப்படி இருந்தோம். ஏன்னா அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். தாவீதின் காலம் பொற்காலமாக இருந்தது. இப்போ இந்த தோல்வியை, அவமானத்தை அவர்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அதை நினைத்தே அவர்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாபிலோனிலே. எனவே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கால தோல்வியில் வாழாதீர்கள் என்று சொல்லி. அது அப்படி நினைத்த அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஐயா நீ அதை நினைச்சிட்டு இருக்கிற, ஆனால் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறத தேவனுடைய கிருபை தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லுகிறார். நீங்கள் நானும் கூட அப்படித்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலத்தை நினச்சிட்டே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கி நான் உன்னை உயிரோடு வச்சிருக்கிறது என்னுடைய கிருபை என்று சொல்லி. பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் கூட இந்த தோல்வியையும் அவமானத்தையும் நினைத்து கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து போவோம். இந்த பகுதி எடுக்கலாம். லூக்கா 13 முதல் 5 வசனங்கள் பாருங்கள். லூக்கா 13 முதல் 5 வசனங்கள் அங்கே சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா எல்லாச்சும்? லூக்கா 13 முதல் 5 வசனங்கள். என்னாச்சு? ஆமேன். நன்றி அம்மா. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சில கலிலேயருடைய இரத்தத்தை அங்கே பிளாத்து பலிகளோடு சேர்த்ததை கேள்விப்பட்டுறாங்க. அப்போது அந்த ஜனங்களை நினைக்கிறாங்க, இயேசு அதுக்கு பிரயுத்தம் சொல்லுகிறாரு, அந்த செத்து போன கலிலேயரை விட நீங்கள் நீதிமான் நினைக்கிறீங்களோ? இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். செத்து போனவங்கள பாவிகள் நினைக்கிறீங்களோ? இல்லை அப்படிங்கிறார். அதே போல் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போகிறாங்க. சரியா? அந்த 18 பேரை காட்டி நீங்கள் நீதிமான் நினைக்கணும்? இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்கள், எச்சரிப்பாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு நேரிட்டது உங்களுக்கு எனக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. எனவே நீங்கள் நானும் மனம் திரும்பும்படியாய் இந்த தபசு காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒருவேளை இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மாதமாக இது இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு வேக்கப் கால். நீங்கள் நானும் எழுந்து இருக்கும்படியாய், பழைய நினைவுகளே இருந்து கவலையாய் பழைய நிகழ்காலத்தை இழந்து போகாதிருக்க அதனுடைய எச்சரிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரில, USA இஸ்ரேல் அங்கே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு.
ஈரான் மீது தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இது 3ஆம் உலகப் போர் ஆகிவிடக்கூடாது. நீங்களும் கரிசனோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கடைசி காலத்திலோடு நாம் இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய இந்த வசனம் நாம் நிற்பது நிர்மூலமாக தேவனுடைய கிருபையுடைய இறக்கங்களும் முடிவில்லை. இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். கடந்த காலங்களை மறந்து விடுவோம். நிகழ்காலத்தை ஆதாயம் பண்ணி கொள்வோம். இந்த யூத ஜனங்கள் அந்த எச்சரிப்பை அசட்டை செய்தார்கள். எனவே தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த தபசு காலத்தில் நீங்களான எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும். இவர்கள் இந்த கஷ்ட நேரத்திலும் அவர்கள் தேவனைத்தான் குறை சொன்னார்கள். தங்களுடைய வழிகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேவனை குறை சொல்வதிலே காலம் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இந்த யூத ஜனம் எச்சரிப்பை ஏற்காமல் கடந்த கால காரியங்களை நினைத்து அந்த பெரிய ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போனார்கள். ஏற்கனவே சொன்னது போல் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போனாலும் எகிப்து அவனுடைய இருதயத்தை விட்டு போகாததுனாலே கானானை அவர்கள் என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிங்க. அங்கே 38 வருஷம் ஒருத்தர் சோகமில்லாமல் கிடக்கிறான். யாராச்சும் அப்படி 38 வருஷம் இருந்தால் நம்ம உட்காந்துட்டு இருப்போமா? இல்லை அந்த டாக்டரோ இந்த டாக்டரோ இப்படியாவது சுகமாக நினைப்போம். இவன் 38 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கான். எதுக்கு? எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ காலம் காத்திருக்கான் பாருங்கள். ஏசப்பா வந்து சுகமாக்கலைன்னா அவன் சுகமாக்கி இருக்கவே மாட்டான். அவனை பார்த்து கேட்குறேன், அவனுக்கு சுகமாக ஆசையா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடந்த கால வாழ்க்கையில் அப்படியே சுகமாக குளிர் காய்ந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர மனதில்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இவனை பார்த்து கேட்டார், உனக்கு சுகமாக ஆசையா? அவன் என்னமோ சொல்கிறான் பதில். யார் எனக்கு உதவி செய்யலை, கைவிட்டாங்க. அப்படி தான் இன்றைய மனநிலை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்முடைய பழைய கால வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு சுகத்தை தருது. எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எப்படி அவங்க சொந்தக்காரங்க ஒதுக்குனாங்க தெரியுமா? எப்படி அலுவலகத்தில் கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் முடிந்து போயிடுச்சு. தேவன் உங்களுக்கு இன்றைக்கு உயிரோட வைத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதத்தை அவன் தந்திருக்கிறார். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணும் பொழுது சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறார். ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் படுக்கை நடன்னு சொல்கிறார்? பிகாஸ் there should not be any evidence that you are here. இங்கே எந்த எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. நீ இங்கே இவ்வளோ நாள் படுத்துருன்னு சொல்லி, ஏன்னா மறுபடியும் ஒரு வந்து படுத்துக்குவான்ல, தூக்கிட்டு போ அப்படிங்கிறார். கடந்த கால காரியங்களை எவிடன்ஸை அழித்து விடும் பொழுது, அதை மறக்கும் பொழுது, இல்லைன்னு நினைக்கும் போது தான் புதிய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே உன் படுக்கை எடுத்துகிட்டு போ, இங்கே அதை விட்டுட்டு கூட போகாது என்று சொல்கிறார். நம்முடைய பழைய காரியங்களுக்கு எவிடன்ஸ் இல்லாது இருப்பது, நீங்கள் தொடர்ந்து எதிர்காலத்தை நோக்கி பிரயாணம் பண்ண அது ஏது உண்டாக இருக்கும். பழைய காரியத்தை மறக்கணும், எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல் இந்த தானியலுடைய நண்பர்கள் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, வீட்டில் போய் நீங்கள் படிங்க. தானியல் 3ஆம் அதிகாரத்தில் அவங்க அக்னியில் போடப்படுறாங்க, வெளியே வராங்க. அவங்க தலையை போய் தொட்டு பார்க்குறாங்க, மோந்து பார்க்குறாங்க. வேதம் என்ன சொல்லுது? இவங்க நெருப்பில் இருந்தாங்கங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸ் கூட அங்கே இல்லைன்னு போட்டிருக்கு. இல்லை, ஆண்டவர் அந்த எவிடன்ஸ் கூட வேண்டாம், நீ நெருப்பில் இருந்தேன்னு சொல்லி என்பது நீங்கள் வீட்டில் படிங்க. தானியல் 3ஆம் அதிகாரம் 26-27 அங்கே போடப்பட்டிருக்குது. நோ எவிடன்ஸ் தட் தே வேர் இன் த ஃபயர். அவன் நெருப்பில் இருந்ததுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அவ்விதமாய் கர்த்தர் அவளை பாதுகாக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாசரு, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அவன் உயிரோட கம் அவுட் அப்படிங்கிறார். லாசரு வெளியே வா. இன்றைக்கு ஒருவேளை என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பழைய காரியத்தை உட்காந்துக்கிட்டு இருக்கியா, வெளியே வா, உனக்கு புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கேன் சொல்லி. அவன் வெளியே வந்துட்டான், உயிரோடு வந்துட்டான். ஆனால் இன்னும் பிரேத சீலை அவனை சுற்றி இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. நாம் உயிரோடு இருக்கிறோம், ஆனால் பழைய பாவ காரியங்கள் அதில் சுற்றப்பட்டு அதில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அது களையப்பட வேண்டும். நீங்கள் இப்போ உயிரோடு வந்துட்டீங்க, புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, புதிய ஆசீர்வாதத்தை தேவன் கர்த்தர் தந்திருக்கிறார். பழைய உடைகள் உங்களுக்கு எதற்கு, எனக்கு எதற்கு? தேவன் அதை களைந்து போட சொல்கிறார், அவனை கட்டவிழ்க்க சொல்கிறார். உயிரோடு இருந்தும் சாவுக்குரிய துணியை இன்றும் அநேகர் அணிந்திருக்கிறோம்.
சாவின் துணி நம்மளை விட்டு போகணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவாய் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ கேட்குறான், நான் யோனத்தான் நிமித்தம் யாருக்காச்சும் நான் நன்மை செய்யணுமா, அவன் குடும்பத்தில் யாராச்சும் டிசர்வ் கேண்டிடேட் இருக்காங்களா, நான் உதவி செய்ய கேட்குறாங்க. 2 சாமுவேல் 9 கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் அப்படி கேட்டான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, நீ என் சந்ததிக்கு உதவி செய்ய, நான் உன் சந்ததிக்கு உதவி செய்வேன். அதே போல் தான் இன்றைக்கு பிதாவானவரும், நான் யாராவது இருக்கீங்களா, என்னுடைய ஏசப்பா, என்னுடைய பிள்ளை ஏசப்பா உடைய உடன்படிக்கை நிமித்தம் நான் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் அப்படின்னு தேடிட்டு வரார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க சொல்கிறாங்க, மேவி போசேத்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவன் எங்கே இருக்கிறான்? லோதோபோர் என்கிற இடத்துல. ஆமாம், லோதோபார்ங்கிற இடத்துல அவன் குடியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு தாவீது. சரியா? இதாவது வாசிங்க இதை. அவனை கூட்டிகிட்டு வரும்போது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 2 சாமுவேல் 9:8 வாசிங்க, பக்கம் 395. 2 சாமுவேல் 9:8. அவன் என்ன சொல்கிறான்? தேங்க்யூம்மா. என்ன சொல்கிறான்? செத்த நாய். தட் வாஸ் இஸ் செல்ஃப் இமேஜ். அவன் தன்னை குறித்து எண்ணியிருக்க என்ன சொல்லுங்க, 400 சொல்லுங்க, செத்த நாய். அவனுடைய செல்ஃப் இமேஜ் இப்படி இருந்தால் அவன் எப்படி முன்னேற முடியும்? இல்லை? வாட் அபவுட் அவர் செல்ஃப்ஸ்? நீங்கள்லாம் நம்மை குறித்து எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வச்சுருக்கிறோம்? அது நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. பார்த்தீங்கன்னா அவன் தன்னை ஒரு செத்த நாயாக நினைக்கிறான். ஹவ் யூ ஃபீல் அபவுட் யுவர் செல்ஃப்? மெனி டைம்ஸ் வி ஃபீல் தட் வி டோன்ட் டிசர்வ் வாட் காட் வாண்ட்ஸ் டு கிவ் யூ. நம்ம நினைக்கிறோம் அநேக நேரம் தேவன் எனக்கு எதை கொடுக்க விரும்புகிறோம், அதுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டே நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறவளாக இருக்கிறோம். ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டால் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம டிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருக்கோம். நீங்கள் நான் நினைவு கூற கர்த்தருடைய பிள்ளைகளே, the more you love yourself, the more you will love others. The more love yourself, you will love more others. நீங்கள் உங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் மற்றவர்களை உங்களால் நேசிக்க முடியும். எவனோ தன்னை வெறுத்துக்கிட்டு தன்னுடைய நான் சரியில்லை, அப்படி இருக்குது, இந்த வியாதி, அவ்வளோ காரியம், இந்த துன்பம்னு தன்னை வருத்தி கொண்டே இருக்கிற ஒரு மனுஷனால் பிறரை நேசிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, the more love yourself, you can love others more. மற்றவர்களை நேசிக்க முடியும். பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 9:13 சொல்கிறார், அவன் முடம் தவந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தாவீது அரசன் சொல்கிறான், தினமும் என்னுடைய ராஜ பந்தியில் வந்து நீ சாப்பிடலாம் அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவன் தவழ்ந்து திரிந்தது போல் நம்முடைய கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை தகுதி இல்லைன்னு நினச்சி, ஆண்டவரே நான் புழு அப்பா, நான் பூச்சி அப்பா, நான் உதவாதப்பா, இப்படியே நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏசு உங்களிலே இருப்பார் என்று சொன்னார், ஏசு என்னிலே இருப்பார் என்று சொன்னார். நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, ராஜாவின் டேபிளில் சாப்பிட்றதுக்கு என்னை தகுதியுள்ளவனாக ஆக்கியிருக்கிறார். தவழ்ந்து திரிகிறதுக்கு அல்ல. ஐம் a deserved candidate for God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியுள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கோடு சொல்கிறார். இந்த மேவி போசையத்துக்கிட்ட எந்த பெர்ஃபெக்ட்னஸும் இல்லை. சரியா? அவரோட அழகு இல்லை, கால் 2 முடம், அவங்க அப்பையும் செத்து போனான், வேலைக்காரர் தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவனுடைய சூழலை பார்க்கும்போது அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. பட் தாவீது அவனை தகுதிப்படுத்தினார் ராஜாவின் அரண்மனையில் டேபிளில் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ஒருவேளை தகுதி இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எரேமியா 30:31 வீட்டில் வாசிங்க. ஸ்டாப் லிவிங் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் வாழாதீங்க. பிகாஸ் கிரேட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். பெரிய காரியம் நமக்குன்னு காத்திருக்கு. நிறைய பேர் பழைய காரியம் இருக்குது, அதை மறுக்கலை நான். ஆனால் அதில் வாழாதீர்கள். இந்த கொமட்டிக்காயவும் வெள்ளரிக்காயவும் கறியும் நினச்சிக்கிட்டே இருந்த இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்துடைய செழிப்பை அனுபவிக்கலை.
ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மிகுந்த கிருபையை நினைவு கூறுங்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருக்க தேவனுடைய கிருபையே. கிருபை தனி டாபிக். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டிக்கப்பட்டிருந்தால் என்னைக்கோ நான் மரித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நானும் இதனுடைய கிருபையினாலே ஜீவிக்கிறோம். நம்முடைய ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, 300 ஆண்டுகள் முழுவதாக நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கிருபையினாலே வாழ்கிறோம் என்று சொல்லி. இட்ஸ் கால் ப்ரிவீனியன்ட் கிரேஸ். முன்பே நாம் தேவனை தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை தேடினார். ஒரு குழந்தை கீழே உழப்போறதுக்கு முன்னாடியே தாய் அவளை தாங்கி பிடிப்பது போல, அந்த குழந்தை ஒன்று அம்மா என்னை தாங்கி பிடிங்கன்னு கேட்கல. ஆனால் உழப்போறதை முன்னதாகவே தாய் ஏங்கி தாங்கி பிடிப்பதை போல கர்த்தருடைய அன்பு நாம் அவரை தேடுவதற்கு முன்பதாகவே அவருடைய கிருபை நம்மை தேடி வர செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் நானும் தேவனுடைய மிகுந்த கிருபையை நாம் நினைவு கூறுவோம். இந்த தேவனுடைய மிகுந்த கிருபையை எரேமியா இந்த யூத ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். நீங்கள் நானும் மனநிலையை மாற்றிக்கொள்வோம். அவர்கள் நினைத்தார்கள் தேவன் எங்களை தண்டித்து விட்டார் என்று சொல்லி. இல்லை இல்லை, தேவனுடைய கிருபை நம்மை சாகாமல் தடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய தோல்வியில் வாழக்கூடாது. தேவனுடைய பெரிய கிருபை நினைவு கூறுவோம். மூன்றாவதாக ஒரு காரியம், இரக்கமுள்ள அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கும் சிறந்த எதிர்காலத்தை நாம் நினைவு கூறுவோம். கடந்த காலத்தை மறக்கணும், ஏன்னா சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்காக. கடந்த காலத்தில் வாழக்கூடாது. தேவனுடைய கிருபையை நினைவு கூறுவோம். தேவன் வைத்திருக்கிற சிறந்த எதிர்காலத்தை விசுவாசிப்போம். அநேகருடைய ஆசீர்வாதங்கள் ஏன் குறைந்து போனதுன்னா, வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா, தேவன் எப்பொழுதும் இஸ் ஏபிள் டு see beyond the history. அங்கே ஆபிரகாம் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் 400 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறத பார்க்குறாரு. சொல்கிறார், ஒரு சந்ததி 400 வருடம் எகிப்தில் அடிமையாக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி. தேவன் எப்பொழுதும் இந்த காலத்தை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததி தலைமுறை உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். எனவே தேவனுடைய சிறந்த எதிர்காலத்தை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது புலம்பல் 3:22 அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நோ எக்ஸ்பைரி டேட் ஃபார் காட்ஸ் மர்சி. தேவனுடைய இரக்கத்திற்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அவர் காலாவதி ஆவதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மோசையை பார்க்கும் பொழுது ஒருவேளை அங்கே பார்வோனின் சட்டத்திட்டத்தை ஆண்டவர் பார்க்கலை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை அவர் பார்க்கிறார். நம் வாழ்விலும் கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு பல தலைமுறைக்கு முன்பதாகவே கிரியை ஆரம்பித்து விட்டார் தேவன். நீங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும்னு பல தலைமுறைக்கு முன்பதாக தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். எனவே தான் நீங்கள் நான் அவருடைய பிள்ளையாக இன்றைக்கு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் பர்பஸ் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வனாந்திரத்தில் மாறாவிற்கு பக்கத்திலேயே மரத்தையும் வச்சிருந்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கலாம், அதை பதிலை தேவன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையை தவறாய் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் தவறாய் முடிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. கடந்த காலத்தை மறந்தால் நீங்கள் சரியாய் முடிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சகை பார்த்தீங்கன்னா தவறாய் ஆரம்பிக்கிறார். ஜனங்களெல்லாம் அவனை கொள்ளக்காரன், திருடன், அநீதியான மனுஷன், அவன் பாவி, அப்படி தான் அவனை சர்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் தேவன் எப்படி சர்டிஃபை பண்ணுறாரு? இவன் ஆபிரகாமின் குமாரன், இவனுக்கு வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. நிறைய நேரம் ஏன் பழசுக்கு நம்ம போகிறோன்னா, மனிதர்கள் சொல்கிறத நீங்கள் உள்ளே எடுத்துக்காதீங்க. அது அவங்க கொடுக்கறது, நினைக்கிறது, சொல்கிறது, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. தேவன் உங்களை என்ன சொல்லியிருக்கிறார் இல்லை? உங்களுக்காக அவருடைய விலை மதிப்பற்ற இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் அவன் யார் எப்படிப்பட்டவனோ, ஆனால் அவனுக்காக இயேசுவா மரித்திருக்கிறார், நமக்காய் மரித்திருக்கிறார், தன் ஜீவனை ஈடாய் கொடுத்திருக்கிறார். யூ ஆர் வெரி ப்ரிஷியஸ் டு காட். நீங்கள் மிகவும் மிகவும் விலையேறப்பெற்றவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. உலகம் சொல்வதல்ல, தேவன் உங்களை என்னவாக சொல்கிறார் அதுதான் நிலைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு தேவனுடைய சித்தம் உண்டு. ஒன்று காட்ஸ் மாரல் வில் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த பூமியிலே நீங்கள் ஒருவேளை பரிசுத்தமாய் நீதிமானாய் தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். ரெண்டாவது, இட் இஸ் அ பர்சனல் வில் ஆஃப் காட். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு என்று தேவ சித்தம் உண்டு.
நீங்கள் அதுபோல் ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை பாடுகிறதாக இருக்கலாம், இசை வாசிப்பதாக இருக்கலாம், இல்லை நற்செய்தி பணி, இல்லாவிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு தேவனுக்கென்று ஒரு மகிமையாய் செயல்படுகிற ஒரு ஸ்திரியாய், இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாய், பிஸ்னஸ் மேனாய், ஏதோ ஒரு காரியம் நோக்கம் ஆண்டு அந்த பூமியில் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவ சித்தம் உண்டு. சித்தம் இல்லாமல் இந்த பூமியில் வரவே இல்லை. கடந்த வாரத்தில் நம்ம கேட்டது போல் நோக்கம் இல்லாத வாழ்க்கை அழிவை கொண்டு வரும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீங்கள் நானும் பழையதை மறந்து போகும்படியாய், அதை விட்டு விடும்படியாய், அந்த மரண உடைகளை எடுத்து போடும்படியாய், பழைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லாமல் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அப்போ என்ன அர்த்தம்? அது வாயிலே வரக்கூடாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ என்னை இப்படி பண்ணாங்க தெரியுமா, நோ, அது முடிச்சு அடக்க முடியாச்சு, அந்த சாப்டர் ஓவர். இப்போது கானானின் ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள், செழிப்புகள், அந்த பரம தகப்பன் நம்மை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்தவராய் காத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் எந்த நிலைமையில் வந்து யோசித்து பார்க்கலாம். கடந்த காலங்கள் மறக்கப்படணும், அடக்கம் செய்யப்படணும். நம்ம அங்கே இருந்தவங்களுக்கு எவிடன்ஸ் வேண்டாம். தேவன் இதோ புதியவைகளை செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் கீழே போட்டிருக்கு, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம பத்திரிகையில் நீங்கள் படிச்சுக்கோங்க. திரும்ப மறுபடியும் அந்த எஸ்ரா தலைமையிலையும் நெகேமியா தலைமையிலையும் அந்த எருசலேமுக்கு வந்து அங்கே ஆலயங்களையும் அந்த காம்பவுண்ட் வாலை எடுத்து கட்டி மறுபடியும் பண்டிகைகளையும் நியமங்களையும் அவர் கை கொண்டார்கள். மீண்டும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய கிருபையினால் வாழ்கிறோம், அதை விசுவாசிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தண்டிக்கப்படணும், இன்றைக்கே தண்டிக்கப்பட்டிருப்போம். அவருடைய கிருபையினால் வாழ்கிறோம். தயவுசெய்து கடந்ததை இன்றைக்கி அப்படியே அடக்கம் பண்ணிட்டு போங்க. தேவன் உங்களுக்கு பெரிய ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு எகிப்து அந்த அடிமை வாழ்க்கை, அந்த பிசாசு ஞாபகப்படுத்துகிற காரியங்கள் வெளியே போகணும். தேவன் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். நாம் நிர்மூலமாகாதிருக்க தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கண்களை முடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாளுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், மகிமையின் தேவன். எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கத்தோடு இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறீர் அப்பா. எங்களுக்கு இந்த திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறீர். நாங்கள் மறந்து போனோமே, கடந்ததையே சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு மேன்மையானதை, உயர்வானதை வைத்திருக்கிற தேவன். என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. கடந்தது கடந்து போனதே. பவுலப்போ சொன்னது போல, நான் பின்னாடைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கு நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற மிகுந்த பிரதானமான காரியங்களை நோக்கி ஓட உதவி செய்யும். நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்க அந்த பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அப்படியே செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம், அந்த புதிய உடன்படிக்கை நிமித்தம் நான் யாருக்கு நன்மை செய்யக்கூடும் என்று காத்திருக்கிறேன். அந்த நன்மைகள் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். சகல துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.